ஹலோ, ஏனுங்க, நான் உங்கள் சாமந்தி. இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய உணவான சாமை அரிசி யார் யாரெல்லாம் இப்போவும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் நாங்கள் இப்போவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் சாமை சாப்பாடு, சரிங்களா? எங்கள் அம்மா இப்போ சின்னதில் இருக்கையிலலாம் அந்த சாமையை ஹாஃப் ஆயில் மாதிரி வேக வச்சு அதை குத்தி, சரிங்களா, சாமை அரிசியை உருவாக்கி ஒரு பண்ணைக்கீரையெல்லாம் பொரிச்சிட்டு எங்களுக்கு அந்த சாமை சாப்பாட்டுக்கு கீரைன்னு சொல்லி கொடுப்பாங்க. வேறு லெவல் இருக்கும் அந்த குழம்பும் அந்த சாமரிசி சாப்பாடும். அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே சாமை தான், சரிங்களா? குட்டி குட்டி குட்டியாக அரிசி இருக்கும். அது வெறும் அரிசியை போட்டு சாப்பிடும்போதே வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இப்போவும் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த பாரம்பரிய உணவை நான் இன்னமும் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் சாமை சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பாருங்கள், ஃபுல்லாகவே சாமை தான், சரிங்களா? வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் குட்டி குட்டியாக ஒரு பாதி வந்திருக்கு, தெரியுதுங்களா? வேற மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னொரு 1 மந்த்துங்க, அப்படியே முத்திடும். எல்லாம் அறுத்து அடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, பாய்ங்க. யாரெல்லாம் சாமை சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.